இங்கிலாந்து தேசத்திலே தொழில் புரட்சி ஏற்பட்ட காலம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்வோமே. தொழில் புரட்சி இந்த 18ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட போது பட்டணங்களிலெல்லாம் தொழிற்சாலைகள் அதிகமாக பெருகியது, வேலை வாய்ப்புகள் பெருகியது. ஆகவே கிராமப்புறங்களில் இருந்த மக்கள் கூட பட்டணத்தை நோக்கி படையெடுத்தார்கள். பட்டணங்களிலே சென்றால் அங்கு பலவிதமான கம்பெனிகள் இருக்கிறது, தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதிலே வேலைகளிலே சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு மக்கள் அநேகம் மைக்ரேட் ஆனார்கள். அதாவது கிராமப்புறங்களிலிருந்து பட்டணத்திலே போய் குடியேறினார்கள். அந்த காலகட்டங்களிலே இந்த தொழிற்சாலைகளை வைத்து கொண்டிருந்தவர்கள் அநேக மக்கள் இந்த பகுதிகளில் இருந்து வந்தபடியினாலே சிறுவர்களையும் அதிகமாக பணிகளிலே ஈடுபடுத்தினார்கள். காரணம், சிறுவர்களிடமிருந்து அதிக நேரத்தை உழைப்பாக வாங்கி கொண்டு குறைந்த சம்பளத்தை அவர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இவர்கள் குழந்தைகளையும் சிறுவர்களையும் அதிகமாக இந்த தொழிற்சாலைகளிலே பணிகளிலே இணைத்து கொண்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தது. இந்த சிறுவர்களுடைய கரங்களிலே எல்லாம் காசுகள் இருந்தது. இவைகளை இவர்கள் வைத்து கொண்டு செலவு செய்ய ஆரம்பித்தார்கள். அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை. மற்ற நாட்களிலெல்லாம் இவர்கள் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போக வேண்டும். இந்த நாளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே பலவிதமான தவறான காரியங்களிலே இந்த பிள்ளைகள் ஈடுபட தொடங்கினார்கள். சிறு சிறு தவறுகளை செய்வது, பிக் பாக்கெட் அடிப்பது, களவு செய்வது, மாறி மாறி விளையாடுவது என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்தார்கள். இந்த ஞாயிறு பள்ளி இங்கிலாந்து தேசத்திலே நட்டிங்ஹாம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே சென்ட் மேரிஸ் சர்ச்சில், தூய மரியாள் ஆலயத்தில் 1751ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1769வது ஆண்டு மிஸ்ஸஸ் ஹன்னா பால் அவர்கள் பக்கிங்ஹாம் ஸ்ட்ரைன் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் இந்த ஓய்வு நாள் பள்ளியை அந்த இடத்திலேயும் தொடங்கினார்கள். ஆனால் இந்த 1751லும் 1769லும் துவங்கப்பட்ட இந்த திருமறை பள்ளிகள் விரிவடையவில்லை, வளர்ச்சி அடையவில்லை. எந்த இடத்திலே துவங்கப்பட்டதோ அந்த இடத்திலே அது முடிவுக்கு வந்தது. ராபர்ட் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரியவர் ஜெயில் கைதிகளிடத்திலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த ஜெயில் கைதிகளை இவர் சந்திக்க செல்கின்ற போது அங்கு பல சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். விசாரித்த போது சொன்னார்கள், இவர்கள் சிறு சிறு திருட்டு செய்தவர்கள், ஆகவே இவர்களை சிறையிலே வைத்திருக்கிறார்கள் என்று. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து ராபர்ட் ரைட்ஸ் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது வழியிலே தெருவிலே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த சிறுவர்கள் மாறி மாறி சேரை எடுத்து அவர்கள் வீசி விளையாடி கொண்டிருந்த போது தெருவிலே சென்ற ராபர்ட் ரைட்ஸினுடைய சரீரத்திலே துணியிலே அது பட்டது. உடனடியாக சிறுவர்கள் பயந்தார்கள். இந்த சிறுவர்களை இந்த ராபர்ட் ரைட்ஸ் என்பவர் அன்போடு பார்த்தார். புன்முறுவலோடு சிரித்து கொண்டு அந்த சேற்றை தட்டிவிட்டு அவர் சென்று விட்டார். இப்போதுதான் ராபர்ட் ரைட்ஸ் யோசிக்க தொடங்குகிறார். ஒரு மனிதன் குற்றவாளி ஆன பிற்பாடு அவனுக்கு நல்வழி காட்டுவதை விட அந்த மனிதன் அல்லது அந்த பிள்ளை குற்றவாளி ஆவதற்கு முன்பாகவே அவனுக்கு நல்வழி போதித்தால் அவருடைய வாழ்வு நன்றாய் இருக்குமே என்று எண்ணினதன் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருமறை பள்ளி என்று நாம் பார்க்கிறோம். 1780ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருமதி மெரிடித் என்பவர்களுடைய வீட்டிலே இந்த திருமறை பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது.
1783 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ராபர்ட் ரைட்ஸ் என்பவர் இங்கிலாந்தில் இருந்த பத்திரிகையான RJO க்ளௌசெஸ்டர் ஜேர்னலிலே இந்த திருமறை பள்ளியை குறித்த ஒரு கட்டுரையை எழுதினார். இது இங்கிலாந்து தேசம் முழுவதும் பிரபலம் அடைந்தது. இந்த திருமறை பள்ளியினுடைய நோக்கம், இந்த திருமறை பள்ளியின் மூலமாக ஏற்படுகின்ற விளைவு, வருகின்ற சன்னதிகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டிய கட்டாயம், இவைகளை எல்லாம் கட்டுரையாக எழுதின போது ஒரு விழிப்புணர்வு வந்தது. இங்கிலாந்து தேசம் முழுவதும் இந்த திருமறை பள்ளி பரவியது. ஆகவே தான் அந்த நாளை நினைவுபடுத்தி எல்லா வருடமும் நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அகில உலக ஓய்நாள் பள்ளி தினமாக ஆண்டாண்டு காலமாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம்.